வணக்கம் டீச்சர்ஸ். ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. டிஎன் டெட்டு ட்ரைபின் டீச்சர்ஸ்க்கான இன்றைக்கான டெஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சலாம். தமிழ் இலக்கணத்திலிருந்து படைப்பாக்கு உத்திகள் டு காரண பெயர் வரைக்கும் 25 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். தொல்காப்பியர் ஓமை தோற்றத்தை எதன் அடிப்படையில் தோன்றும் என்பார்? தொல்காப்பியர் ஓமை தோற்றம். ஆன்சர் பாருங்கள். பி ஆன்சர். வினை, பயன், மெய், உரு அப்படின்றது சொல்லுவாங்க. அதாவது வினை அப்படின்றது தொழில், வடிவம் மெய், உருங்கிறது நிறம். ரெண்டாவது, சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல் ஆசிரியரின் பெயர் தெரியாத போது அப்பாடலில் உள்ள எதை கொண்டே பெயர் சூட்டினார்கள்? சங்க இலக்கியம். ஆன்சர் பாருங்கள். சி ஆன்சர். உவமை. செம்புலவேல் நீரார், தேய்புரி பழங்கரிற்றனார், இந்த மாதிரி சொல்லலாம். மூணாவது, வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ, இதில் பயின்று வந்துள்ள உவமை வகை எது? பி ஆன்சர். பயன் உவமை. இதில் வினை உவமை இருக்குது. அவர்கள் மூளையில் விதையை போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியை போல் அறியப்படுகின்றது. இதெல்லாம் வினை உவமைக்கான எடுத்துக்காட்டுகளை சொல்கிறது. நாலாவது, ஒப்பீட்டு செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒப்பீட்டு செறிவு. டி ஆன்சர். உருவகம். அஞ்சாவது, தீ போல் சினம் என்பதை சினத்தி என கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க. பி ஆன்சர். பாரதியார். ஆறாவது, என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி என்பது எவ்வகை உருவம்? உருவகம். ஏ ஆன்சர். வினை உருவகம். ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ கதிரவன், இல்லைங்களா? இது வந்து பயன் உருவத்துக்கான எக்ஸாம்பிள் சொல்லப்படுது. ஏழாவது, வினை, பயன் போன்ற அடிப்படைகள் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படுவது எது? சி ஆன்சர். உள்ளுரை. எட்டாவது, இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுழுவே திறத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? சி ஆன்சர். தொல்காப்பியம். இருத்தல் அப்படின்னா தாக்குதல் அப்படின்ற பொருள் உண்டு. 9, வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இப்பாடல் பொந்துள்ள அணி என்று? டி ஆன்சர். தற்குறிப்பேற்ற அணி. அதாவது பேருளந்தெடுத்த ஆரியில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. அதாவது என்னுடைய பொருள் பார்த்திங்கன்னா, கோட்டை மதில் மேலே இருந்த அந்த கொடி நீங்கள் வர வேணாம் அப்படின்னு தடுக்கிற மாதிரி கை காட்டுச்சுன்றது அதில் பொருள். இந்த கோவலன் கண்ணையும் மதுரைக்கு போகிறப்ப நடந்த அந்த விஷயம் தாங்க இது. அந்த மாணவர்கள் கூட போகிறப்போ மதில் மேலே அந்த கொடிகள் வந்து காற்றுல இயற்கையாக அசைஞ்சுது. ஆனால் இதை வந்து இளங்கோடிகள் எப்படி சொன்னாங்க, நீங்கள் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த மதுரைக்குள் வராதிங்க அப்படின்றத சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். 10, ஊமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேசன் படம். ஏ ஆன்சர். பெரிது மொழிதல் அணி. 11, புலி போல பாய்ந்தான் சோழன் இத்தொடரில் ஓமேயம் இது? ஏ ஆன்சர். சோழன் தான் ஓமேயம். அப்போது ஓமை புலி. 12, சிறப்பு பொருளினால் பொது பொருளை விளக்குவது எந்த அணி? சி ஆன்சர். வேட்டுப்பொருள் வைப்பணி. 14, சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது?
பி ஆன்சர் தீவக அணி. இது 3 வகையாக இருக்குது இல்லைங்களா? முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். 14வது அப்பா சொன்னார் என்பது எவ்வகை தொடர்? சி ஆன்சர் செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது செய்பாட்டு வினை தொடர். 15வது குமரன் மலையில் நனைந்தான் என்பது எவ்வகை தொடர்? ஆன்சர் உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினை தொடர் இல்லைங்களா? 14வது சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது டேஸ் எனப்படும். பி ஆன்சர் போலி. போலி அப்படின்ற சொல் வந்து போல இருத்தல் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது. 17வது பந்தல் பந்தர் என்பது எவ்வகை போலி? சி ஆன்சர் கடைப்போலி. ஆக்சுவலி அகம் இதை என்ன சொல்லலாம்? அகன். கடைப்போலிக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் அகன். 18 ப்ராஸ்பெக்டஸ் என்ற சொல்லிற்கு பொருத்தமான தமிழ் சொல் எது? பி ஆன்சர் விளக்கச்சுவடி. கல்வி சார்ந்த கலை சொற்கள் இதெல்லாம். 19 தமிழில் கலை சொல்லாக்க பணியை தொடங்கும் முன் எவற்றை பின்பற்ற வேண்டும்? பி ஆன்சர் விதிமுறைகளை பின்பற்றணும். ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும் சொல்லுவாங்க. 20 அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் குறித்து குறிப்பிடும் அறிவியல் அறிஞர் யார்? ஏன் சார் வாசி குழந்தைசாமி. 24 காலப்போக்கில் பொருளின் மாற்றத்தால் காரண பெயர்கள் சில நேரங்களில் எவ்வாறு மாறிவிடுகின்றன? சிஎன்ஸ் இடுகுறி பெயர்களாக. 22 பெயர் அல்லது வினை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சிஎன்ஸ் ஆக்கப்பெயர்கள். இந்த மாதிரி பெயர் சொற்களை ஆக்க பயன்படும் விகுதிகளை அந்த விகுதிகள் வந்து ஆக்கப்பெயர் விகுதின்னு சொல்கிறோம். 23 இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும். பி ஆன்சர் வளாநிலை. வலுங்கிறது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும். 24 வலு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 7 திணைவலு பால் வலு இடவலு கால வினா விடை மரபு இதெல்லாம் வரிசையாகும். 25 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பாட வேணும் என்பது டேஸ் வலுவமைதி ஆகும். ஆன்சர் மரபு வலுவமைதி. குயில் கூவும் அப்படிங்கிறது மரபு, குயில் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலுதான். ஆனால் அந்த கவிதையில் வந்து இது ஏற்றுக்கொள்ளப்படுது. சைக்காலஜிலேருந்து ஒரு 25 கேள்வி. குழந்தை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் டு மன வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி நுண்ணறிவு ஆக்கத்திறன் ஆளுமை வரைக்கும் ஒரு 25 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க. கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் எத்தனை நிலைகளை குறிப்பிடுகிறார்? பி ஆன்சர் 3. 27 மொழி சொற்களால் பொதுமை கருத்துக்கள் எத்தகைய தன்மையை பெறுகின்றன? சிஎன்சர் நிலையான. 28 சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு என்று கருதியவர் யார்? ஆன்சர் வாட்சன். ஆனாலும் இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
29. குழந்தைகள் தங்கள் முதல் சொல்லை பேசத் தொடங்கும் வயது எது? பி ஆன்சர் 1 வயது. அதுக்கு முன்னாடியே அழுகுறது, அப்புறம் பல விதமான சவுண்டு எழுப்புறது, தலை திருப்புறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. 30. கெஸ்டால்ட் கோட்பாட்டின் சிந்தனை மற்றும் புலன்காட்சி மொழி குறித்து குறிப்பிட்ட கருத்து எது? ஏன் சார்? யாவும் இணைந்தவை மற்றும் தமக்கென ஒரு அமைப்பினை கொண்டவை அப்படின்னு சொல்லப்படுது. பியாஜாவோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் குழந்தையோட அறிவு வளர்ச்சி அந்த மொழி தொடர்பு இல்லாமல் நிகழுது அப்படின்னு சொல்லுவாங்க. 31. பிட்யூட்டரி சுரப்பி எவற்றின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது? சிஎன்ஸ் எலும்பு மற்றும் தசை திசுக்கன்னு சொல்கிறது. நார்மலாக சொல்கிற செயல்பாட்டை கட்டுப்படுத்துறது இந்த பிரிவு முன்னும் அடினல் சுரப்பி உள்ளாந்த அவசர காலங்களை சமாளிக்கிறது, இந்த மாதிரி சொல்கிற பண்ணிங்களா அடினல்லாம் அந்த நார்மலாக சொல்கிறது கிளியராக படிச்சுங்க. 32. பிட்யூட்டரி வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நிலை? ஏன் சார்? புள்ளத்தன்மை கம்மியாக சுரக்கிறதுனால. அதிகமாக சுரந்துச்சுன்னா அசாதார வளர்ச்சி, அதிகமாக சுரந்தால் அசாதாரண வளர்ச்சின்னு சொல்லப்படுது. 33. தசை நார்களுக்கு கட்டளைகளை எடுத்து சொல்லும் நியூரான்கள் எது? டிஎன்ஸ் மைய நரம்பு மண்டலம் தசைகளுக்கு கட்டளை எடுத்துருக்கோம். 34. உடன்பாட்டு தற்கருத்து எதன் அடிப்படையில் அமைகிறது? ஏன் சார்? பாதுகாப்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம். 35. ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழுவை பற்றியோ உண்மை நிலையை அறியாமல் தவறான முடிவுக்கு வருதல் டேஸ் எனப்படும்? சி ஆன்சர் சார்பெண்ணங்கள். 36. 3 to 6 வயது வரையிலான குழந்தைகளுடன் முதன்மை பெறும் விளையாட்டு எது? சீன்ஸ் கற்பனை விளையாட்டு, அதாவது தாய் தந்தை மாதிரி அப்புறம் ஆசிரியர் மாதிரி நடிக்கிறது, இந்த பாவனை. 37. சமூக உளவியல் வளர்ச்சி நிலைகளை பற்றி விளக்கியவர் யார்? சீன்ஸ் எரிக்சன். 37. மன உணர்வு மேலோங்கிய நிலை டேஸ் எனப்படும்? ஏ ஆன்சர் மன வெளிச்சி. அதாவது இளம் வயதில் ஏற்படக்கூடிய அந்த மனவெளிச்சி அதிர்வுகள் ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைதுன்னு சொல்லப்படுங்க. 39. பிறர் உணர்வுகளையும் மனவெளிச்சிகளையும் நம்முடையதாக்கி கொள்ளும் மென்மையான மன உணர்வு டேஸ் எனப்படும்? பி ஆன்சர் பரிவு. அதாவது எப்போவுமே ஒரு விஷயம் உற்சாகம் இல்லாமல் எதுவுமே சாதிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சியோ அல்லது இன்பமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு உற்சாகம். 40. ஒருவன் தனது குணநலங்களையும் நடத்தையும் ஏற்றுக்கொண்டது போல் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வது எது? டி ஆன்சர் சமூக இணக்கம். மனநலம் அப்படிங்கிறத முதல்ல சொன்னது வில்லியம் கேனல் அப்படிங்கிறது தான். 41. அனைவரும் நலம் என்ற கோட்பாடு எந்த நூற்றாண்டில் பின்பற்றப்பட்டது? ஏன் சார்? 21ஆம் நூற்றாண்டு. 42. ஹர்லாக் என்பவரது கருத்துப்படி சமூக வளர்ச்சி என்பது என்ன? பி என்ற சமூக தொடர்புகள் முதிர்ச்சி பெறுதல். 43. சமூக முதிர்ச்சி பெற்றவர்கள் பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவார்கள்? பி ஆன்சர் பிறரை எவ்வாறு பாதிக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பார். 44. மனவளர்ச்சி அதிகரித்தல் சாதனை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அதிகரிக்க செய்யும், அதற்கு மேல் அது சாதனையில் குறுக்கிடும். இவ்விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
பி ஆன்சர் எக்ஸ்பிரிப்ஷன் விதி. 40 ஹெரால்டு ஷால்ஸ்பர்க் என்பவரது கருத்துப்படி மனவெழுச்சிகள் டேஸ் பரிமாணங்களில் பரவி காண்பிக்கின்றன. ஏன் சார் 3 மகிழ்ச்சி, மகிழ்ச்சியின்மை, கவனித்தல், புறக்கணித்தல், செயலுறு நிலை, செயலற்ற நிலை. 46 பிறக்கும்போதே குழந்தைகளும் காணப்படும் மனவெழுச்சிகள் டேஸ் எனப்படும். சீன்ஸ் அடிப்படை மனவெழுச்சிகள். அதாவது வாட்சன் அப்படிங்களுடைய கருத்து பார்த்திங்கன்னா சினம், கோபம், அச்சம், அன்பு, இந்த 3 தான் அடிப்படை மனவெழுச்சின்னு சொல்லப்படுது. 47 மனநலம் மேம்பட உதவும் மனவெழுச்சிகள் யாவை? சீன்ஸ் உடன்பாட்டு மனவெழுச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுது. 48 மனிதனின் செயல்களை ஊக்குவிப்பதற்கும் அவற்றை திசைப்படுத்துவதற்கும் காரணிகளாக அமைவது எது? ஏன் சார் மனவெழுச்சிகள். 49 குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது என்று கருதுபவர் யார்? பி ஆன்சர் ஃப்ராய்டு. 50 மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஏன் சார் ஹோவர்டு கார்னர். ஓகே டீச்சர்ஸ், இந்த டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.